நான் குருன்னு திமிரெல்லாம் சொல்லல, இயல்பாக சொல்கிறேன். நான் ஒரு குரு, எனக்கு கடவுள் தெரியும். கடவுள் முன்னிலேருந்து அணியப்பட்டது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்ன தெரியும், அதனால் உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வச்சு உன்னை கண்டுபிடிக்க வைக்க முடியும். எத்தனை ஜென்மம் எடுத்த தேவைன்னா தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. மேலும் ஜென்மம் எடுக்க போறியா, வேணுமா வேணாவா, தேவைன்னா எடுத்துக்க, தேவைன்னா இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். எனக்கு அப்படிலாம் சொல்லித்தரேன். வாய்ப்பை என்கிட்ட கடவுள் குத்தி வச்சுக்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பாருங்கள், பயன்படுத்திக்கோங்க. திருண்டும் மீண்டும் மீண்டும் நான் ஆனந்த வாழ் முடிச்சுட்டு அப்படி தான் சொல்லுவேன். நானாகவே என்ன பண்ணுறேன், விடைபெறுகிறேன்றேன். நான் ஒரு சந்தர்ப்பம், ஆனால் நான் என்ன தான் பண்ண போகிறேன், நானாக தான் இருக்க போகிறேன், நானாகவே தான் போகவும் போகிறேன், நானாக தான் வாழ்ந்துனுக்கு போகிறேன். பயன்படுத்திக்கோ, பயன்படுத்திக்காமல் போ. என்னை முந்திரின்னு விசிறியடி, இல்லை வேர்க்கலைன்னு விசிறியடி, இல்லை முந்திரி வேர்க்கலைன்னு கொண்டாடு, பாரும் இஷ்டம். என் தனிமை ரொம்ப அழகானது. நான் மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு அழகு, நீ மாதிரி இருக்கிறது உனக்கு ஒரு அழகு. யாரை கூட போய் நின்று உன்னை அழகு என்ன பண்ணுற, நீ அசிங்கப்படுத்துகிற. உன்னை விட உன்னை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரியும், நீ ஒரு லிப்டிக் பூசும்போதே நீ யாரை அசிங்கப்படுத்துகிற, உன் உதடுகளை என்ன பண்ணுற, அசிங்கப்படுத்தி கொண்டாடிக்க. லிப்டிக்கை கொண்டாடு, தப்பு கிடையாது. ஆனால் உதடுகளை அசிங்கப்படுத்தி கொண்டாடாதுன்றேன். நான் லிப்டிக் பூசத்துக்கு எதிரானவன் கிடையாது. லிப்டிக் பூசினா தான் அழகுன்ற பேர், அப்போ தான் நான் எதிரானவன்.